5 தடவை அவங்க 2 பேரும் கப் அடிச்சாலும் அவ்வளோ இது இருக்காது. பட் உங்களுக்கு கப் அடிக்காமையே இந்த அட்ராசிட்டிஸ்லாம் இருக்கு. அப்போ கப் அடிக்கவே கூடாதுன்னு தோணுது. அவ்வளோதான். அது அவங்க அந்த மெச்சூரிட்டியான ஃபேன்ஸ் கிடையாது ப்ரோ. இப்போ நம்ம சிஎஸ்கே இங்கே சேப்பாக்கில் நடந்தால் அதான் சொல்லுவாங்களே மோஸ்ட் நாலேஜபிள் க்ரௌட்ஸ்னு சென்னையை. அதுக்கு காரணம் அதான். அது வந்து ஆர்சிபி ஃபேனுங்கிறத விட அந்த கர்நாடகா பீப்புள்ஸ் அப்படிங்கிறனால மேபி அப்படி இருக்கலாங்கிற ஒரு இது. மும்பை இந்தியன்ஸ் வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும் ரொம்ப அவங்க வந்து அந்த 5 கப்ஸை பற்றி பேச மாட்டாங்க. இவங்க வந்து பாஸ்ட்டில் நடந்ததே பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. பாஸ்ட்னு இருந்தாலும் ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து இவங்க தாக்குறாங்கன்ற மாதிரி நான் பார்க்குறேன். போன மேட்ச்சே ஹேசல்வுட் இல்லாதனால 205 ஏதோ லக்கில் ஒரு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. ஹேசல்வுட் இல்லாமல் அந்த பவுலிங் எடுத்தால் திரும்ப பழைய ஆர்சிபி கதை தான். நான் ப்ரிஃபர் பண்ணுறது மும்பை இந்தியன்ஸ். நான் மும்பை ஃபேன் தான், ரோஹித் சர்மா ஃபேன். ஸோ தட் மும்பை அடித்தா சந்தோஷப்படுங்க. அவ்வளோ கம்பேக்கும் முதல் 4 ரவுண்ட் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து பேரி வந்து செகண்ட்லேயோ ஃபர்ஸ்ட்லேயோ இருக்காங்க. பயமாக தான் கப் அடிப்பாங்க நினைக்கிறேன். அது வருஷம் 5 தடவை நடந்தது. இதே மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். மும்பை இல்லைன்னா பஞ்சாப் அடிக்கலாம். அவங்களும் டஃப் கான் கொடுக்குறாங்க. அவங்க அடித்தா அவங்க சந்தோஷம். ஆர்சிபி சும்மா வாய் பேசுகிறாங்க. இதில் கப் அடித்தா இன்னும் கொஞ்சம் பேசுவாங்களோன்னு, அதனால வேணாம் அப்படின்னு பர்சனலாக எனக்கு தோணுது. அவங்க வாய் ஓவராக பேசுகிறாங்களே. 18 வருஷமாக கப் இல்லைன்னு சொன்னாலும் அந்த வாய் குறையில இல்லை. இப்போ கப் அடிச்சாங்கன்னா பயமா பேசுவாங்க. அதனால அவங்க வேணாம். இல்ல இப்ப ஆர்சிபி மும்பைல போகுது. ஆர்சிபி சிஎஸ்கே என்ன போகுது, சண்டேல போதும். பட் ஃபேன் ஃபைட்டு மும்பை ஆர்சிபி தான் போகுதுன்னு எனக்கு தெரியுது. கிண்டல் பண்ணிக்கிறதுல சிஎஸ்கே ஆர்சிபி கிண்டல் பண்ணிக்கிறாங்க. இவங்கள நான் முதல்ல சொன்னேன்ல கப் அடிக்க கூடாதுன்னு. ஏன் சொல்றேன்னா இதுதான் சொல்றேன். 5 தடவை அவங்க 2 பேரும் கப் அடிச்சாலும் அவ்வளோ இது இருக்காது. பட் உங்களுக்கு கப் அடிக்காமையே இந்த அட்ராசிட்டிஸ்லாம் இருக்கு. அப்போ கப் அடிக்கவே கூடாதுன்னு தோணுது. அவ்வளோதான். ஏன்னா 18 வருஷமா மாறாமல் இருக்காங்கல்ல, வாய் இன்னும் குறையாமல் இருக்குல்ல. அதனால எனக்கு பர்சனலாக தோணுது. வேற எந்த வெஞ்சன்ஸ்லாம் கிடையாது. ஆர்சிபி அடிக்க வேணாம்னு தோணுது. அவ்வளோதான். கப் அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிற டீம்னா குஜராத் டைட்டன்ஸ். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் அங்கே நிறைய ஆடுறாங்கிறதுனால குஜராத் டைட்டன்ஸ் அதே பிடிச்ச டீம். அதாவது அடிச்சா நல்லா இருக்குங்கிற டீம் குஜராத். ஆனால் எனக்கு என்னமோ மும்பை தான் அடிச்சிருவாங்கன்னு தோணுது. கண்டிப்பாக அடிச்சு அவங்க ஒரு 6வது போயிட்டு நம்மளை 5ல் விட்டுருவாங்க. அடுத்த வருஷம் இதை நாங்கள் மேக்கப் பண்ணி ஆகணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிடலாம் ப்ரோ. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ மேட்ச் ஜெயிச்சு வந்தது காரணமே அவங்க பவுலிங்னால. ஏதோ இத்தனை வருஷமா நடக்காம இந்த வருஷம் பவுலிங் கொஞ்சம் நல்லா எடுத்துட்டாங்க. அதுக்கு காரணம் மெயினா ஹேசல்வுட். அவனும் இப்போ பேக் எண்ட்ல போயிட்டானா திரும்ப போன மேட்சே ஹேசல்வுட் இல்லாதனால 205 ஏதோ லக்கில் ஒரு ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. ஹேசல்வுட் இல்லாமல் அந்த பவுலிங் எடுத்தா திரும்ப பழைய ஆர்சிபி கதை தான். அதனால டவுட் தான் ப்ரோ. அந்த டீம் அவங்க கத்திக்கிட்டு தான் ப்ரோ இருப்பாங்க. 17 வருஷம் கத்திக்கிட்டாங்க. இப்போ 18 வருஷம் ஏதோ மேஜிக் நம்பருங்கிறாங்க. பார்ப்போம், ஜெயிச்சா ஓகே தான். அவங்க இதே மாதிரி இன்னும் ஒரு 5 வருஷம் ஜெயிச்சா தான் நம்மகிட்ட வர முடியும். அதனால பிரச்சனை கிடையாது. அதான் ப்ரோ, அதை சொல்ற நிறைய பேத்துக்கு இன்னும் இந்த மாதிரி இன்னும் யாரெல்லாம் போறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் நடக்கிறதுக்கு போற பிளேயர்ஸ்லாம் எடுத்துட்டாவே எங்களுக்கு ஒரு 2 பிளேயர் காலி ஆயிடுவாங்க. இங்கிடியும் போயிடுவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இருந்ததுனால இங்கிடியும் போயிடுவா, இவனும் போயிடுவான். அப்போ பவுலிங் இல்லாமல் திரும்ப இந்தியன் பவுலிங் வந்தால் இப்போ போட்டுட்டு இருக்கவங்க இல்லாமல் கண்டிப்பாக 200 அப்போ மினிமம் 200 அடிக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு 170 டிஃபெண்ட் பண்றாங்க, 180 டிஃபெண்ட் பண்றது காரணம் அவங்க பவுலிங் தான். அதுல முக்கியமா ஹேசல்வுட் தான். இப்போ அவன் இல்லைன்னா பொட்டி தான் கொஞ்சம். அதான் ப்ரோ, அது அவங்களுமே இப்போ ஒரு ஆர்சிபி ஃபேன்ஸா இருப்பாங்களான்னு தெரியாது. திடீர்னு ஒரு திடீர்னு நேற்றுக்கு பிறந்த வந்தே ஆர்சிபி ஃபேன்ரா அப்படி. இப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு ப்ரோ அவங்களுக்குள்ளேயே. அந்த லாயல் அது இது சும்மா அவன் எத்தனை வருஷமா ஐபிஎல் மேட்ச் பார்த்துருப்பானே தெரியாது. ஏதோ இப்போ விராட் கோலி அப்படின்னு அந்த ஒரு எந்தூசியாசம்ல அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சும்மா அவ்வளோதான். இப்போ அடுத்த இன்னும் 2 வருஷம் இவங்க அடிக்கலாம்னா அப்படியே திரும்ப அந்த ஒரு இது இருக்க வரைக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவ்வளோதான். மற்றபடி சும்மா தான். அது வந்து ப்ரோ, அது ஆர்சிபி ஃபேன்ஸ்னு மொட்டையா சொல்ல முடியாது. அது அந்த கர்நாடகாவில் இருக்க சில அவங்க அப்படி அங்கே வந்து நாட் ஒன்லி இப்போ ஆர்சிபி. இப்போ அந்த மேட்சில் ஒரு சுற்றி ஒரு 5 சிஎஸ்கே ஃபேன்ஸ் இருந்து நடுவில் ஒரு ஆர்சிபி ஃபேன் மாட்டிருந்தாலும் அவங்க அதை தான் பண்ணுவாங்க. அது அவங்க அந்த மெச்சூரிட்டியான ஃபேன்ஸ் கிடையாது ப்ரோ. இப்போ நம்ம சிஎஸ்கே இங்கே சேப்பாக்கில் நடந்தால் அதான் சொல்லுவாங்களே மோஸ்ட் நாலேஜபிள் க்ரௌட்ஸ்னு சென்னையை. அதுக்கு காரணம் அதான். அது வந்து ஆர்சிபி ஃபேனுங்கிறத விட அந்த கர்நாடகா பீப்புள்ஸ் அப்படிங்கிறனால மேபி அப்படி இருக்கலாங்கிற ஒரு இது. ஏன்னா இப்போ லாஸ்ட் இயர் இப்போ சென்னை ஜெயிக்கும் போது இவங்க சேர்ந்து ஒரு ஆர்சிபி ஃபேனை இது பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியும் இருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் ஓவரா அது இந்த ஜெயிலு அது விடுங்க, வெளியே அந்த ஸ்டோன் அடிச்சது அதெல்லாம் ஒரு லெவல் அதிகமாக போயிட்டாங்க. பட் மற்றபடி அதை எனக்கு என்னமோ அதை அங்கே பெங்களூருங்கனால அந்த தர்குஷா இருக்காங்க. ஜாலியாக பார்க்குறமா, என்ஜாய் பண்ணுறமா, ஒரு 5 hours டெய்லி நைட்டு ஒரு இந்த சம்மர் ஹாலிடேஸ் ஜாலியாக போகிறதுக்கு ஒரு அவ்வளோதான். இவ்வளோ கிரேஸாக போகணும்னு அவசியம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இதே இப்போ இந்தியா வேர்ல்டு கப் தோத்தா கூட இவங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்களான்னு தெரியாது. இதுக்கு அவ்வளோ பண்ணுறது கொஞ்சம் அதிகம். ஜெயிக்கணும்னு நினைக்கிறது குஜராத் டைட்டன்ஸ் தான் ப்ரோ. ஆனால் இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு பயமாக இருக்குது. மும்பை ஜெயிச்சிருவாங்கன்னு பயமாக இருக்குது. கர்நாடகா மும்பை தான் அடிப்பாங்க. ஸோ ஆர்சிபி டஃப் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். மும்பை கூட வரும்போது மும்பை தான் அடிப்பாங்க. இந்த வருஷமும் அடிப்பாங்க ப்ரோ. அதான் ஃபர்ஸ்ட் ஒரு 4 மேட்ச் அது கொஞ்சம் இதாக போயிடுச்சு. நீ அதான் கம்பேக் கொடுத்தாச்சு, கண்டிப்பாக அடிப்பாங்க. அது என்ன ப்ரோ, அது ஒரு டைம் ஒரு சீசன்ல நல்லா இது பண்ணிட்டானுங்கிறதுக்காக சென்னை இது பண்ண முடியாது. சென்னை மும்பைனா தான் அது ஐபிஎல், அவ்வளோதான். அது பேஸ் பண்ணி ஆர்சிபி ஏதோ இந்த டைம் லைன் அப் கரெக்டாக வச்சிருக்கானுங்க. அந்த ஒரு ரீசன்னால ஓகே. மற்றபடி சென்னை வெயிட் தான். மும்பைக்கு ஈக்குவல்னா அது சென்னை மட்டும் தான், வேற எந்த டீம் இல்லை. ஒரு பக்கம் சங்கடமாக தான் இருக்கு. ஏன்னா அது பேன் ஆயிருக்கு டீமு. அது வேற டீமும் பேன் ஆயிருச்சு. ஸோ இருந்தாலும் அது அவங்களுக்குன்னு ஒரு சான்ஸ் வரும்ல, எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரும்ல. அந்த மாதிரி அவங்க அந்த டைம் யூஸ் பண்ணி பேசிட்டு இருக்கானுங்க. என்னதான் இருந்தாலும் சிஎஸ்கே தான் அது. ஏன்னா
அந்த அளவுக்கு அவங்களும் பண்ணியிருக்காங்கல்ல ப்ரோ. சிஎஸ்கேவும் பண்ணியிருக்காங்க, ஆர்சிபியும் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பயங்கரமான ஒரு வெரி கிளாஸ். மும்பையை தவிர்த்து அவங்களுக்கு ஆர்சிபி கூட இது. ஏன்னா அந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஒரு பயங்கரமான இது. ஏன்னா ஸ்டேடியத்திலேயே வந்து அந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால அவங்க அந்த ஒரு ஹெல்ப்ல இருக்காங்க. பரவாயில்ல, இவ்வளோ வருஷம் வந்து 18 இயர்ஸ் ஆச்சு. 18 இயர்ஸ்லயாவது அவங்க கப் அடிக்கணும். மற்ற டீமே எல்லாம் நினைக்கிறது தான் ப்ரோ. ஏன்னா இப்பயாவது அடிக்கட்டுமே அப்படின்னு ஒரு விராட் கோலிக்கு வேண்டி அடிச்சா தப்பு இல்லை ப்ரோ, அடிச்சுட்டு போட்டோம் அவ்வளோதான். ஏன்னா நம்ம 5 வச்சிருக்கோம். அதே மாதிரி அட்லீஸ்ட் ஒன்னாச்சு ஒரு விராட் கோலிக்கு வேண்டி. விராட் கோலி பர்சனலாக பிடிக்கும், அதனால பேட்டர் அவர் குட் பேட். மும்பை ஆர்சிபி ஃபைனல்ஸ் வந்துச்சுன்னா மும்பை தான் ப்ரோ. மும்பை தான். அது எனக்கு அந்த மாதிரி நான் இந்த டீமும் லைக் பண்ணதில்லை ப்ரோ. சிஎஸ்கேவே இருக்கட்டும். மும்பைன்னு வந்துட்டா சிஎஸ்கே ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அதுதான் உண்மை. மும்பை மாதிரி கம்பேக்லாம் வராது. எல்லா வருஷமும் அப்படி தான் நம்ம பண்ணாங்க. நம்பி நம்ம ஒரு ஹோப்போட இருப்போம். திடீர்னு பார்த்தா அவனுக்கு அப்படியே கவுத்துட்டு போய் நல்லா ஆடிட்டானுங்க. எல்லா மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. கடைசி மேட்ச் ஃபைனல்ஸில் விட்டுருவானுங்கன்னு ஒரு பயம் இருக்கும். அது ஃபேன்ஸாக அவங்களுக்கு இருக்கும். நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா அடிச்சா சந்தோஷம், அவங்களுக்கு அடிப்பாங்களானே டவுட். அது ஃபேன்ஸுக்கே இருக்கு. ஆனால் லாயல்ட்டியோட இருக்கானுங்க, அது மட்டும் தான். அப்பெல்லாம் லாயல்ட்டி இருக்கு. அந்த மாதிரி இது கிரிஞ்சு தான் ப்ரோ. ஜஸ்ட் கேம் ஒரு கேமாக பார்த்துன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு மந்த்துக்கு வர ஒரு ஸ்போர்ட்ஸ் கோசம் டோட்டலாக எல்லாருமே இக்னோர் பண்ணி பேசுறது வந்து ரொம்ப ராங் தான். ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸை பாசிட்டிவாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி யாரும் ஒன்றும் இல்லை. பயங்கரமாக ட்ரால் பண்ணுறாங்க. தோனி வந்து ஆக்சுவலாக நிறைய பண்ணியிருக்காரு. தோனி ப்ரோ எவ்வளோ தான் பாசிட்டிவ் இருந்தாலும் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரியும். இவங்களுக்கு அது தெரிஞ்சாக்கா இவங்க வந்து மூடர்கள் தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. இது ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக வந்து யாரை ட்ரால் பண்ணுறது? சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ட்ரால் பண்ணா, ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே. போத்தா ரீச் தான் ப்ரோ. ஒருத்தர் சலிச்சங்களா அது மாதிரி தான் தெரியுது. எல்லாமே இப்போ தான் போய்கிட்டு இருக்கு. ஓகே, யாரோட ட்ராலிங் ரொம்ப மோசமாக இருக்கும்? மோசமாக பார்த்தீங்கன்னா எம்ஐ. ஏன்னா அவங்க மட்டும் தான் 13 பிளேயரை வச்சு ப்ளே பண்ணுறாங்க. 13 பிளேயர் வச்சு ப்ளே பண்ணுறாங்க. லாஸ்ட் சிஎஸ்கே மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ எடுக்கலாம், அம்பையர் டைமர் போடல, இந்த மாதிரி. ஆமாம் ப்ரோ, அது ராங் தான். ஆக்சுவலாக பார்த்தா அது குத்துருணும். அதே மாதிரி எம்ஐக்கு ஒரு இது வந்தது, ஆனால் அவங்க அதை கன்சிடர் பண்ணலை. கொடுத்தாங்க, ரிவ்யூ கொடுத்தாங்க. ஓகே, ஸ்டில் அது வந்து ஒரு ரிவெஞ்ச் கேமாக இருக்கும். சிஎஸ்கே வின் பண்ண நல்லா எதிர்பார்த்தாங்க. வின் பண்ணியிருந்தா மிஸ்டேக்னு சொல்ல முடியாது ப்ரோ. அவங்க பால் ஆக்சுவலி போச்சு, சேசிங் கடை தான் போயிட்டு இருந்தது. சம் மிஸ்டேக் இருந்தது. தோனி கரெக்டாக ப்ளே லாஸ்ட்டில் ஒரு தோனி வந்து தாமலே மிஸ்டேக் போட்டுக்கிட்டாரு லாஸ்ட்டாக இன்டர்வியூவில். இஸ் பெஸ்ட் கேப்டன்ஷிப்பு. அது எப்படி நினைக்கிறீங்க? நான் தான் தப்பு, நான் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் அவர் வந்து யாரையுமே குறை சொல்லலாம். ஏன்னா வந்து கலீல் அகமதுல நிறைய வந்து ரன்ஸ்க்கு போனார், 10 ரன்ஸ்க்கு போனார். தோனி பார்த்தீங்கன்னா குட் கேப்டன்ஷிப். அவரோட கேப்டன்ஷிப்பை நம்ம வந்து தப்பு சொல்லவே முடியாது, சரிங்களா? அவர் வேர்ல்டு கப் ஜெயிச்சும் சரி, T20 சரி, ஜெயிக்க முடியாதெல்லாம் ஜெயிச்சு கொடுத்தாரு. அந்த சமயத்தில் இருக்கிறப்ப நம்ம அவரை என்கரேஜ் பண்ண முடியாது. அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா அவர் தன்னோட லீடர்ஷிப்பில் கரெக்டாக இருந்தார். என்னதான் ஒரு கேப்டன் இல்லை, இன்னொரு கேப்டன் சொன்னாலும் லீடர்ஷிப் பொறுத்த வரைக்கும் அவர் கையில் தான் இருக்குது. எதனால அவர் மேலே பிளேயர் போட்டுக்கணும்? ஏன்னா டீம்ல நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணல. ஸ்டில் அவர் மேலே தான் அவர் வந்து என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேஷுவலாக. அதான் குட் கேப்டன்ஷிப். அடுத்தவங்க தப்பு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இவர் கொஞ்சம் முன்னாடியே வந்தது, வேறு யாருன்னா அனுப்பிச்சிருந்தா கூட அவங்க அந்த ஷாட்டை அட்டன் பண்ணியிருக்கலாம். இவர் ஒரு 2 பால் வந்து ஷாட்க்கு போகாமல் டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணார். ஒருவேளை அது அவருக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கலாம். அதனால மற்றவங்கள சொல்கிறத விட நம்மள சொல்லிட்டாலே இன்னும் முடிச்சிட்டா போல. ஓகே, ஸ்டில் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் சிஎஸ்கே. ஆர்சிபி இன்னும் டோர்னமெண்ட்டில் அலைவில் இருக்காங்க. எப்படி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்? கப் இந்த வருஷம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மேபி வாய்ப்பு இருக்குது ப்ரோ, இருக்குது. ஏன்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. 18 இயர்ஸ் ஹார்ட் ஒர்க். அவங்க ஜெயிச்சா எனக்கும் சந்தோஷம் தான். ஆனால் நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க, இவ்வளோ ஆடுறீங்களா, இதுக்காகவே நீங்கள் கப் அடிக்கக்கூடாதா அப்படின்னு. அது எப்படி? அப்படிலாம் இல்லை ப்ரோ. இப்போது ஒரு பொருள் கிடைக்காத ஒன்று நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறப்போ யாராக இருந்தாலும் அதுக்கோட செலிப்ரேஷன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பண்ணுறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான், அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஓகே, அன்னைக்கு டேல வெளியே வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக அஃபெக்ட் ஆனாங்க ஆர்சிபி ஃபேன்ஸால். அதான் சொல்லிட்டு போது கிரிஞ்சு தான் ப்ரோ. அப்படி பார்த்துருக்கக்கூடாது. அப்படி பார்த்துருக்கூடாது. கேமை ஜஸ்ட் கேமாக பார்த்தாக்கா பெரிய விஷயமே இல்லை. ஜெர்சி கூட வந்து சிஎஸ்கே ஜெர்சி வந்து வெளியே விற்க விடல. புதுசாக வந்து 2 வருஷம் பேன் ஆன ஜெர்சியெல்லாம் வந்து வச்சு பண்ணாங்க. அவ்வளோ ட்ரால் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? இல்லை, ஆக்சுவலாக சிஎஸ்கேக்கு வரும்போது தான் நிறைய ஆர்சிபி ஜெர்சி போட்டவங்க உள்ளே அனுப்பலன்ற மாதிரி கொஞ்சம். ஸோ அவங்க வந்து அதுக்கு கர்மான்ற மாதிரி ஆப்போசிட்டாக அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுமோ பண்ணுறாங்க. அதே மாதிரி இவங்க அந்த லாலிபாப்லாம் எடுத்துகிட்டு போனதுனால ஸோ அவங்க ஆக்சுவலாக அவங்க ஸ்டார்ட் பண்ணல, இவங்க பண்ணாங்க, அதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க. அதை நம்ம எதுவும் இவங்க மேலே தப்பு சொல்ல முடியாதுல்ல. இவங்க பண்ணுற தப்பாக இருக்கலாம், பட் ஸ்டில் அவங்க பண்ணதுக்கான ரியாக்ஷன் தானே இது. ரிவெஞ்ச் வந்து மேட்ச்சில் மட்டும் கிடையாது, வெளியே ஃபேன்ஸ் கிட்டே இருக்குது. அது வந்து எமோஷ்னலாக சில பேரால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றப்ப அது ப்ராப்ளம்ஸ் தான். அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது அவங்க தனிப்பட்ட இது. அதை வந்து ஆர்சிபி சிஎஸ்கேன்றதை விட அவங்களால எமோஷ்னலாக அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியறதுனால ப்ராப்ளம் ஆகுது. அதை நம்ம எதுவும் கன்சிடர் பண்ண முடியாது. ஆர்சிபி ஃபேனா இதெல்லாம் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? கரெக்டோ தப்போ இது இந்த பீரியடில் தான் வரப்போகுது. ஸோ இருக்குது, தப்பு கிடையாது. அது வந்து ஒரு லிமிட்டோடு இருக்கிறது நல்லது தான். எப்படி இந்த 4 மாதம் கழிச்சு ஒரு 3-4 மாதம் அப்புறம் திரும்ப இந்தியான்னு போயிட போகிறாங்க. ஸோ இது யாரும் கன்சிடர் பண்ண போகிறது இல்லை.
ஸோ ஆஸ் இந்தியாவை பொறுத்த வரையும் ஐபிஎல்ன்ற ஒரு திருவிழா ஆயிடுச்சு. ஸோ இருக்கட்டும், லெட் தம் ஹேவ் ஆல் த ஃபன். ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக கலாய்க்கிறீங்களா, இதனால நீங்கள் கப் அடிக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஆர்சிபி வந்து பயங்கரமாக ஓட்டுறாங்க. லைக் எங்களை பொறுத்தவரையும் இப்போ கப் அடிக்கணுன்றதுலாம் எங்களோட பெரிய தாட் கிடையாது. நாங்கள் ஜஸ்ட் மேட்ச் நடக்குது, என்ஜாய் பண்ணுறோம். ஆக்சுவலாக ஒரு ஐபிஎல் ஆடுறது வந்து அது ஒரு பேஷனுக்காக தான். அதை வின் பண்ணணுன்னு தான் ஆடணும்னு நினச்சோன்னா இட்ஸ் நாட் கரெக்ட். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே கிடையாது. பேஷனுக்காக ஆடுறாங்க, அது வின் பண்ணுறது வின் பண்ணாது வந்து ப்ராபபிலிட்டி தான். அப்படி பார்த்தா ஆர்சிபியும் நிறைய டைம் ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, சிஎஸ்கே நிறைய டைம் வராமல் வந்திருக்காங்க. இப்போ அவங்க தான் அந்த டாப் நாட்ச்னா அப்போ அவங்க எல்லா மேட்சுமே ஃபைனல் ஜெயிச்சிருக்கணும்ல. ஸோ அது வந்து ப்ராபபிலிட்டி தான். அது அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே எங்களுக்கு இல்லை. ஸோ டீம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதை வந்து நம்ம எதுவும் கன்சிடர் பண்ணலாம். இது வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் ஆல் அபவுட் பேஷன், நாட் அபவுட் வின்னிங் த கப். இந்த சீசன் எப்படி இருக்குது ஆர்சிபிக்கு கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்? நல்லா தான் இருக்குது. எப்படியும் நாங்கள் செமிஃபைனல் போனோன்னா வேறு மாதிரி ஆடுவாங்க. ஸோ அது இல்லாமல் இருந்தால் ஹாப்பி தான். வேற மாதிரி எப்படி ஆடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? லைக் எல்லாம் பர்ஃபார்ம் நல்லா போன வாட்டி மாதிரி 7 மேட்ச் லைனாக பண்ணிட்டு போய் வெளில வந்துட்டானுங்க. ஸோ அதனால் வராமல் வந்தால் ஹாப்பி. ஸ்டில் ஏன் கான்ஃபிடென்ட்டாக சொல்லவே முடியல ஆர்சிபி, ப்ரெடிக்டே பண்ண முடியல? பிகாஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கப்புன்றது வந்து அதான் இப்போ எங்களை பொறுத்த வரையும் கப், அதாவது வின்னிங்ன்றது வந்து கப்பு தான் கிடையாது எங்களுக்கு. ஓகே, அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட், அதை என்ஜாய் பண்ணுமா. ஓகே, விராட் கோலி வந்து சப்போர்ட் பண்ணால் அதோட முடிஞ்சிச்சு. அது கப்பு ஜெயிச்சா தான் வந்து விராட் கோலி பெரிய பேட்ஸ்மேன், ஆர்சிபி நல்ல டீம்லாம் கிடையாது. அட் த எண்ட் இது எல்லாமே ஸ்போர்ட்ஸ் தானே. ஸோ அதை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். ட்ராலிங் அப்படின்றத நீங்கள் பெருசாக ஆக்சுவலி பார்க்கல, அது வந்து ஆன் த டே. ஆமாம், இப்போ முந்தானேத்து நானும் தான் ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன். அது முந்தானேத்து நைட்டோட முடிஞ்சிச்சு, அவள் தான். அது வந்து சில இடத்துல வந்து அதாவது ஒரு டீம்னு தான் நிறைய கான்ட்ரவர்சி உள்ள, அதாவது ஒரு கேங்னாலே அங்கே வந்து நிறைய ஆப்போனன்ட் பேச தான் செய்வாங்க. அது விஜய், அஜித் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும். ஸோ எல்லாத்தையும் இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் நல்ல, அதை அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ இருக்கிறத அப்படியே பார்த்துட்டு போயிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.